நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. தண்ணி காட்டிக்கல தண்ணி அம்மா ஒன்னால குடிச்சு சொல்லு, குடிச்சு மீதி சொல்லி எதுவுமே உள்ள வச்சிடறோம். எதுக்கு ஒன்னாலும் யூஸ் பண்ணலாம். கனியோட சாப்பாடு போட்டாங்க பாருமா, பலா வாழைன்னு சொல்லக்கூடிய எந்த கிராமத்திலுமே போட மாட்டாங்க. நமது கீழ் பாப்ப மாடினா அது எங்கதான் பலா சோளம் இருக்குதோ இல்லையோ, எங்கதான் தேடி வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல, வாங்கி வந்து கொடுத்துறாங்க. அப்படிலாம் சாப்பிடுறீங்க. முக்கணி சாப்பிட்டீங்க இல்லையா? அந்த இது உங்களுக்கு மாட்டி வரீங்க அருக்குதா இல்லையா? அண்ணன் தான் போட்டு அம்மா அடியாண்டி அடிச்சுட்டாருல, தனிதாக பாப்பா எடுத்து கொடுப்பாங்க. அப்படி ஓர வயசு தான் மொண்டு குடிச்சுக்கிறாங்க. இல்லப்பா, எங்க அம்மா மாடு அப்படியே போய் கலந்து வச்சு குடிச்சிருவாங்க. தவிடு தவிடு கொஞ்சம் போட்டு நான் கலக்கி வச்சிருங்க. நம்பி பாண்டுரங்க கோவிந்தா பண்டரிநாத கோவிந்தா. திடீர்னு இந்த மாதிரி நாள் வந்துச்சு, எனக்கு ஒண்ணும் புரியலனா. என்ன வந்துச்சு? பகவானை பார்க்கணும். இன்னைக்கு வேற அப்படி நல்ல நாள் வேற. ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கறி எடுக்கத்தான், மீன் எடுக்கத்தான், வாங்கலாமா? சாமி வந்து தழுவு அதுதான் படைப்பாங்க. அதெல்லாம் நீ சொல்றது அம்பாளுக்கு தான் படைப்பாங்க. ஆமா, அம்பாளுக்கு தான் படைப்பாங்களா? ஆமா. நம்ம யார வணங்குறோம்? பகவானை வணங்குறோம். சைவமா தான் இருக்கணும் நம்ம எப்போதுமே. பகவானுக்கு இது எல்லாத்தையும் செய்யணும். கையில வர துட்டு இல்ல. எதுக்கு துட்டு? பகவான் பேர் சொல்லி உண்டில் எடுத்தாலே அது உண்டில் நிரம்பிடும்டா. உண்டில் நிரம்பிடுமா? ஆமா. சரி, எல்லாருக்கிட்டும் போய் முதல்ல காணிக்க வாங்கி வந்து பகவானுக்கு எல்லாத்தையும் நம்ம செய்யணும். சுண்டல் தழுவு எல்லாத்தையும் துட்டு நாம கட்டி திரிசனம் எல்லாத்தையும் வாங்கணும்னா தழுவார போடணுமே. தழுவார போடணும். என்ன பண்றது ஒன்னும் புரியல. சரி, ஏன்னா பகவானை கோரி நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஏன்னா எல்லார்கிட்டையும் துட்டு வாங்கிட்டு வரலாம். முதல்ல கோவிந்தா 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 கோவிந்தா. எழுதியா 500 ரூபாய். கோவிந்தா எவ்வளவு வட்டானுங்களே புள்ள புடிக்கணும். நீ வச்சுட்டாதே, நான் வரேன். அம்மா நானும் பொறுமையாக மாணவ வந்திருப்பது கால பணங்க மாதிரி புட்டுக்குன்னு ஓடிவிடும். அந்த பிரகலாதனை தேடிக்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எந்த பிரகலாதன்? பிரகலாதன் என் பங்காளியே, எங்க அண்ணன் பதம் பார்த்து வெட்டோம். சோனிதாபுரி நாடு சென்று எங்க அண்ணன் பிரகலாதன் இருக்கிறானா பாத்துட்டு பாத்துட்டு வர ஐயா. யாரடா நீங்கள்? வணக்கம் வணக்கம். இப்ப தொழில் டல்லா தாங்குதா? என்ன தொழில கேக்குற? என்ன தொழில்? இந்த தெருவா வசூலுக்கு போறோம் தான் நீங்க. யார பத்தி என்ன சொல்ற? அந்த மாதிரி தான் கேக்குறீங்க. சோனிதாபுரம் நாட்டு வாழக்கூடிய இளவரசரடா. ஓ, இளவரசரா? ஆமா. பிரகலாத ராஜாவா? ஆமா. பொன்னியாட்டு மாதிரி கோவிந்தா நாராயணா வெங்கட பெருமானே. கோவிந்தா கோவிந்தா நாராயணா வெங்கட பெருமானா? வெங்கடேச பெருமாளா? ஆமாண்ணா. சீனிவாசனோட பக்தர்கள். பக்தர்களா? ஆமா ஆமா. இவரு யார் தெரியல. அவரும் சீனிவாச பக்தர் தான். பக்தர்கள் ஆயிரவாள். ஓ, அவர் இருட்டில் பிடித்த மாதிரி இருக்கிறாரே அவர். காசிங்க ஆயிரம் இருக்கிறாருல, அவங்க மகண்டாவன். இங்க வாங்க. யார ஊரை ஏமாத்திக்கிறீங்க? பெருமாள் கோயில் ஆயிரும். யார ஊரை ஏமாத்திக்கிறீங்க? நெத்தியில நான் போட்டுக்கிறேன், கீழே பட்டாச்சுக்கிறேன். டேய் துபாகூர் சாமியாரே, அரியம் சிவன ஒண்ணு. ஓ, அது அறியாத வாயில மண்ணு. யார் சொல்லி கொடுத்துட்டீங்க? யாரா சொல்லி கொடுத்தியா? யாரோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க, கேட்டு வந்துக்கிறாங்க. மங்காளி உங்க அண்ணன் பிரகலாத இதான் இருக்கிறாரு. அப்படியா? ஆமா. நான் சொன்னேன்
சொல்ல ஐயா. தம்பி வந்துக்கிற சொல்லாத எதுக்குடா வந்த? ஏய் முதல்ல சொல்லமா இல்லையா? ஏய், சொல்லுடா அண்ணன் போயிட்டு. நிலை கொடுத்தாதான் தம்பி உள்ள போக முடியும். அதாரே சொல்றா. கமடரா ஐயா என்ன மீண்டும் வணக்கமா? இல்லையா மூச்சு முப்பு தர வணங்க வைப்பாங்க ஐயா. வந்து கேட்டீங்களா? யாரு? மல்லிகாபுரி கோட்டையால கூடிய வீரவாளன் சிவபாலன் வந்திருக்காங்க. உங்க வீரபால தம்பிங்க. சிவபாலன். ஆமா ஐயா. என்னுடைய தம்பியா? அரக்கர்கள். அரக்கர்கள். நாராயணன். நான் பூஜை செய்யும் போது எதுக்கோ ட்ரை பண்ற சேர்த்து இரு. இருடா இருடா. நான் பூஜை செய்யும் போது பூஜை கெடுத்தவர்கள் தான் இவர்களா? ஆமாம் ஆமாம். எதற்காக இங்கு வர வேண்டும் அவர்கள்? தங்களை சந்திக்க வேண்டும், பார்த்து பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். என்ன பேச போகிறார்கள்? அது என்ன தெரியல, அவனுக்கு கேட்டா தான் தெரியும். இப்போ எப்படி பிளாக்ல கிடைக்குதா? டேய் டேய், என்ன பிளாக்ல கிடைக்குதா? இல்ல அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு போலாம் தான் வந்துக்கிறேன் நான். இதெல்லாம் தவறு. ஆ, இங்க வா. என்னப்பா? நான் என்ன சொன்னா பிளாக்ல கிடைக்குதா லோக்கல்ல கிடைக்குதா கேட்டுக்கிறேன். ஏய், சொயிட்டு அடிக்காதீங்கடா. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஏன்னா உன் நாய் போச்சு, எங்க மாமியாருக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஏய், எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க மாமியார் தான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. மாமியார் எனக்கு அம்மா மாதிரி இல்லையா? தாய்க்கு சமம். ஆ. பாத்துக்கறாங்க. ஆமா. என்ன சொல்றாரு? ஆ. பஸ் சொல்றாரு இல்லையா? ஏன் வந்து எதுக்கு வந்தா என்ன பேச போறீங்கன்னு கேக்குறாரு. நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? உதவாங்க. டேய் யாரா உதவாங்க பேசுறீங்க? உரம்பெத்து திரம்பெத்து வந்திருக்கிறோம். சொல்றதுக்குள்ள என்னடா? சொல்றதுக்குள்ள என்ன? வாங்க ஐயா, உங்களை தான் பார்க்கணுமா பேசணுமா ஐயா? என்னதான் பார்க்கணுமா பேசணுமா? ஆமா, ஆமா. அப்படி என்னதான் பார்க்கணுமா பேசணுமா? அட என்ன தாயா பேச போறீங்க? பேசுறடி வா. அட போய்ங்க. அண்ணா பிரகலாதா. அண்ணா பாருங்கள் தம்பிகளே, எதற்காக வந்திருக்கிறீர்கள்? பாசம் மெத்தடா. அதானே பெரியப்பா பொண்ணல. பங்காளி பாசம் விட்டுருமா? வா. ஆனா உட்காருங்க, நான் சிம்மாதனத்துல உட்காருங்கண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும், உரையுங்கள். உட்காருண்ணா. இல்ல அமருங்கள் அண்ணா. நீங்கள் அமருங்கள். நீங்கள் நின்றால் எங்கள் பாதம் வலிக்கிறது. அமருங்கள். அண்ணன் இன்னும் வளரவில்லையே. அண்ணன் காம்ப்ளான் சாப்பிடவில்லையா? ஏய். சாப்பிட்டு வந்துடுவாரா? அசுரபதரே, ஓடி எட்டு. நான் ஆசீர்வாதம் நான் காவல்காரன். காவல்காரன். அண்ணா. சிச்சி முகமா இருக்கிறாரு ஐயா. என்ன அவஸ்தைப்பட போறாங்க தம்பி. தம்பிகளே, என்னை நாடி வர காரணம் என்ன தம்பிகளே? அப்படி கேளு. விளக்கமா சொல்றாரு பாரு. கேளு விளக்கமா. அண்ணா. விளக்கமாக உரையுங்கள். என் தந்தை சைலண்ட். உன் தந்தை இருவரும் கொன்றவன் யார்? யார்? டேய் கம்முனு இரு, டேய் ராஜா. யாரா? நாய் மாதிரி கத்தி நடக்கறான் அந்த ஆளு, கம்முனு இருக்கு. நாராயணன். என்ன பார்த்தா நாய் மேத்த தவனுக்கு? போலாம்பா. ரைட் ஓகே. அண்ணா நம்முடைய தந்தைகளை கொன்றவன் யார்? ஹரி ஹரி பரநாமன். ஓம் நமோ நாராயணன். ஆஹா, அந்த ஹரி பரநாமன். நான் வணக்கம் அந்த தெய்வமே. டீலா முதல்ல சாப்பிட்டு வாங்க. அண்ணா, உன் தந்தையை கொன்றவன் என் தந்தையை கொன்றவன் எப்படி? இந்த பூமா தேவியை பாயாக சுருட்டி என் தந்தையானவர் சுருட்டி வரும் தருணத்திலே பன்றியாக ரூபமெடுத்து நரவரால் கோட்டை கட்டி நம்முடைய தந்தை சிறிய தந்தையை கொன்றவன் பண்ணி வெண்டு பண்ற அவதாரம். பண்ணி வெண்டு பண்ற அவதாரம் பண்ணா. பண்ணி உன் தந்தை எப்படிப்பட்டவன்? பிரம்ம தேவனிடம் சென்று மரணம் பெற வேண்டும், தம்பியை கொன்றவனை கொல்ல வேண்டும் என்று இரவிலும் பகலிலும் உள்ளிலும் வெளியிலும் உள்ளேவும் இல்ல வெளியவும் இல்ல. மண்ணிலும் விண்ணிலும் எந்தவித ஆயுதங்களாலும் அதானே. மனிதனாலும் மிருகத்தாலும் மரணமே நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்றார் நம்ம பாப்பா. டேய் கம்முனு இரு, டேய் நீ பேசு, நான் உதவாங்க தரேன். ஒண்ணுதான். அது எப்படி ஒண்ணாயிடுவாங்க? கேட்டார் பாரு. ஏன்னா பெரிய பாப்புள்ள ஆமா. அப்பா இருவரும் யாரு? என்ன? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. அது எப்படா ஒண்ணா அவனுக்கு எப்படிடா ஒண்ணாவனா என்ன அர்த்தம்? கேட்கலாமா? அவருக்கு சரிதாங்க. என்ன? இப்ப நீ சாப்பிட்டா என் வயிறு ரூம்மா? நம்பாது. நான் சாப்பிட்டா உன் வயிறு ரூம்மா? நம்பாது. அப்ப சரிதான் கேட்டுக்கிறாரு. அப்படி ஒண்ணு தாயா பிள்ளைய ஒண்ணானாலும் வாய வயிறு வேறு தானே. That's fine. What is this nonsense? You are stupid. பாப்பா. தகராது ஆங்கில வர கேக்குதா உனக்கு? You are putting. தம்பி, நம் தந்தையை எதற்காக கொண்டார் தெரியுமா? அந்த ஸ்ரீமன் நாராயணன் நம் இருவரும் தந்தையும் தவறு செய்தார்கள், அதனால் அவரை அழித்து விட்டார்கள். நியாயம். உண்மைதானே? நியாயம். பெத்த புள்ள தவறு செஞ்சா தண்டனை அனுபவிச்சான். ஒரு அப்பங்கார செத்தா அவன் ஜெயிச்சது நல்லது. ஏண்டா டேய், ஓ, ஒரு அப்பா செத்தாங்கன்னா அவனை எதிராளியா நினைக்கணும். அவன் தான் ஒரு புள்ளைக்காழகு. அதான் தப்பு. ஏன்? ஒரு புள்ளையை பெத்து எடுக்கிறோம், நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் தான் புள்ளையை பெத்து எடுக்கிறோம். ஆமா. அது இல்லாத அவங்க எல்லாம் மட்டும் அப்பப்போ பஞ்சாயத்துல சும்மா நிக்க வச்சு சும்மா இருப்பாங்களா?
அப்படி அப்படி புள்ள இருந்தாயினா செத்தாயினா போட்டல ஓய்ந்தா நாராயணா ஓய்ந்தா. அவ்வளவுதான். வா ராஜா உக்காந்துட்டான். சாமா தம்பி நம்முடைய தந்தவரை கொன்றவரை பகையாளி அழைக்க வேண்டும். அதை கரத்திலே வாழையந்தி சோழிதாபுரத்தை பெருமையுடன் ஆண்டு வருகிறீர்கள். எப்படி பன்றியாக ரூபம் எடுத்து நரவனால் கோட்டை கட்டி என் தந்தையை கொன்றான். ஒல்லிடம் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் மண்ணிலும் இல்லாமல் விண்ணிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் பகலில் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற வேண்டும் என்று நரசிங்கமாக அவதாரம் எடுத்து நகை கண்களை ஆயுதமாக வடித்து இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் இரண்ய வேலை என்று செய்து ஒல்லிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாயர் படியிலே வைத்து தன் மடி மீது ஆயுதம் நகக்கண்களை கொண்டு குடலை கிழித்து எறிந்தவன் யாரே? அறிவோம் நமோ நாராயண. எங்க அக்கறை உண்டா அப்படி வா. அகட உண்டா பாண்டுறாங்க எங்கடா உண்டாரு எங்கட உண்டா ஒரு வேலை செய்யாத கோயில்ல சுண்டல் தள்ளு வாங்கி துணுக்கு எந்த வச்சுக்கிறான் சிவன் ஒண்ணு வாயில மண்ணு உள்ள வகையின்னு மொத்தத்தை வரத்தெல்லாம் துண்ணு துண்ணுயா பாஞ்சாலி 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 மூஞ்சலிடா ஓடு ஓடு வர்றா